அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் 20,000 இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். திருமகனின் திருநாட்டை திணியன் என்கிற பயனில்லாத யான் ஆளுவது என பரதன் கேட்டல். பாடல் எண் 1040. ஒரு நாளும் என் மனத்தால் ஒப்பேன் இந்நாடாள, திருமகனின் திருநாட்டை திணியன் யான் ஆளுவது, பெருமை எதும் அது தருமோ பெரும் இழிவே சூழும் என்று அருமகனும் சொன்னான் பின் அறவோர் சொல் நீளனையே. இதுவே 1040வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். ஒரு நாளும் என் மனத்தால் ஒப்பேன் இந்நாடாள என்ற முதல் வரிக்கான விளக்கம். என்னுடைய மனத்தினால் எந்த காலத்திலும் இந்த நாட்டை ஆளுவதற்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். ஏனென்றால் திருமகனின் திருநாட்டை திணியன் யான் ஆளுவது, திருமகன் என்கிற இறைமகனாக விளங்கக்கூடிய என் தமையன் ராமனுக்கு உரிமை உள்ள இந்த திருநாட்டை ஆளக்கூடிய அந்த ஆட்சி உரிமையை அவனுக்கு கொடுக்காமல் திணியன் என்கிற எதற்குமே பயனற்றவனாக விளங்கக்கூடிய பரதனாகிய யான் எவ்வாறு ஆள முடியும்? பெருமை எதும் அது தருமோ பெரும் இழிவே சூழும் என்று அவ்வாறு அவனுக்கு பதிலாக என் அண்ணனுக்கு பதிலாக நான் ஆட்சி செய்தேன் என்றால் அது எந்த பெருமையும் எனக்கு தந்து விடாது. எவருக்குமே அதனால் பெருமை ஏற்படாது. ஆனால் அதற்கு பதிலாக பெரும் இழிவே நம்முடைய கோசல நாட்டை சூழ்ந்து நாட்டிற்கு அதனால் பெரும் அவமானமே ஏற்படும் என்று அருமகனும் சொன்னான் பின் அறவோர் சொல் நீளனையே. அருமை மிகுந்த மகனாகிய அந்த பரதன் பேசினான். அவ்வாறு அவன் பேசியதும் அறவோர் என்கிற அந்த சான்றோர் பெருமக்களும் கூட வாயடைத்து போயினர். அதன் பின்னும் தொடர்ந்து அவர்களால் பேசவே முடியாத வகையிலே அவனுடைய வார்த்தைகள் மிகவும் வலிமையாக இருந்ததால் அந்த சான்றோர் பெருமக்கள் தொடர்ந்து பேச முடியாமல் வாயடைத்து போயினர். இதுவே 1040வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 1041வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.